இந்த வீக்கெண்ட் வந்து தமிழ் தியேட்டர்ஸில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து 23ஆம் தேதி வாழை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக போகுது. இதில் வந்து கலையரசன், நிக்கிலா விமல் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் வந்து மாரி செல்வராஜ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஃபீல் குட் மூவி. அடுத்த படம் வந்து கொட்டுக்காளி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இதில் வந்து சூரி, அண்ணாபென் 2 பேரும் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் வந்து வினோத்ராஜ் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கொட்டுக்காளியில் வந்து சூரி சார் இருக்கிறதால வந்து இந்த படத்தை வந்து மக்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன சூரி சாரோட 2 படமும் செம்ம ஹிட்டு, சூப்பராக ஓடி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இதில் வந்து விமல், கருணாஸ் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் வந்து மைக்கேல் கே ராஜா அப்படின்றவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. விமல் சார் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக வேண்டிய ஒரு ஆக்டர் தான். இவர் வந்து பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வாகை சுடவா செம்மையாக இருக்கும், கலகலப்பு இந்த மாதிரி படங்கள்லாம் செம்ம ஹிட்டு கொடுத்தவர். அண்ட் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல படமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போவார். அடுத்த படம் வந்து அதர்ம கதைகள். இதில் வந்து வெற்றி, அம்மு அபிராமி, சாக்ஷி அகர்வால்லாம் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் வந்து காமராஜ் வேல் அப்படின்றவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து வெற்றி சார் வந்து கதைகள் நல்ல கதைகளாக, செம்மையாக இருக்கிற கதைகளாக செலக்ட் பண்ணுவார். இவர் கதைகளுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். நாளைக்கு இந்த படம் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். இந்த படங்களுடைய ஹாலிவுட் படமான ஏலியன் அப்படின்ற படம் வந்து தமிழ் டப்டில் வந்து நாளைக்கு தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படங்கள் எல்லாம் தான் இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இதில் எந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.